மேம் ஹலோ மேம் வாங்க. வெல்கம். வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் இப்போ 5 நாளைக்கு முன்னாடி ஒருக்கா பேசியிருக்கிறேங்க. அப்ப ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். இப்போ எங்க வீட்டுக்காரரு அன்னைக்கு பேசுறது கொஞ்சமா பேசினாரு, இன்னைக்கு நல்லா பேசுறாரு. நானும் இந்த எக்ஸிபிஷனை எடுத்துட்டு இருக்கிறேங்க. எனக்கு மூஞ்சில எல்லாம் கரையில இருந்தது, இப்போ பரவாயில்ல. இடுப்பு வலி இருந்துச்சு, இடுப்பு வலி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா எங்க வீட்டுக்காரரு இப்போ முழுசா நல்லா இருக்கிறாரு. காவாசி இருக்கிறாரு, எடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா பேசுறாருங்க. ஒரு 2 பழமை பேச சொல்லட்டுங்களா? இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்றேன். பேசுறீங்க மேம். சொல்லுங்க. அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல அதுதான். ஐயா எனக்கு இப்படி ஆகி போச்சு. கொடுத்தது ராஜன் சார், அதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயோ கிடைச்சிருச்சு. சரிங்க, இனிமே நீங்க மன மகிழ்ச்சியோட இருக்க வேண்டிய நாட்கள் தான் இனிமே. இது இது சந்தோஷம், ஆனந்த கண்ணீர் என்னால உணர முடியுது. அதே நேரத்துல உங்களுக்கு சீக்கிரமா எல்லாமே நல்லா ஆயிடும் ஐயா, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட குரலை கேட்டதுல இங்க இருக்கக்கூடிய 180 பேருமே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய எப்படி சொன்னா, எங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஐயா. நீங்க நல்லா வந்துருவீங்க. ரொம்ப தேங்க்யூ அகிலா மேம். நீங்க லாஸ்ட் டைம் பேசுனதை விட இப்ப நீங்க பேசுனது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா கரெக்டா ஃப்ளூவன்சியா பேசுறீங்க. ஏன்னா சாருக்கு எதர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆனதுல கிட்டத்தட்ட ஒரு பேரலிசிஸ் அட்டாக் மாதிரி, ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஐயாக்கு ஆயிடுச்சு. பிரெயின் தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அப்படியாப்பட்ட நபருக்கு எலிக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்கு. அகிலாண்டேஸ்வரி மேம் எப்படி பேசணும், என்ன சொல்லணும்னு ஒரு தெரியாத ஒரு பெண்மணியாக இருந்தவங்க இன்னைக்கு கண்ணனை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இங்கதான் மக்களே நீங்க யோசிக்கணும். எந்த ஒரு உறவுமே இட்ஸ் a வெரி ஸ்ட்ராங். எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி கஷ்டமான இடத்துல நின்னு மனசார உண்மையதான் பேசுவாங்க. அது நீங்க புதுசா இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டிமோனியும் அவங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கறத உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த எலிக்சர் மிக்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டடான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாராலையுமே உணர முடியும். சோ யாரெல்லாம் இது உண்மையிலே நமக்கு இறைவன் ஆசீர்வதிச்ச ஒரு விஷயம்னு அதை எடுத்துக்கொண்டு கன்சியூம் பண்றாங்களோ, டெஃபினட்டா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பார்க்க முடியாத உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தையும் நம்பிக்கையுமே இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுக்கும். ஏன்னா நான் இதுக்கு மேல நான் அகிலா மேம் பேச வச்சேன்னா சார் இன்னும் அழுதுருவாங்க. தேங்க்யூ சோ மச் அகிலா மேம். கண்டிப்பா சார் நல்லா வருவாங்க. தேங்க்யூ சோ மச்.